ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அதிரடி கேமர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லோ இந்த பேபி ஆச்சு மஞ்சள் குழந்தை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ்கே ஃபேன். சும்மா சொன்னேன், சிஎஸ்கே ஃபேன்லாம் இல்லை. ஆச்சு இந்த பேபிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தான் உள்ள பூந்துடும். சாத்தானா பேன்னு தெரியாது, பூந்துடும். அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கணுமா? எப்படி கோத்து விட்றாங்க பார்த்தீங்களாங்களா? என்னடா டே, இப்படிலாம் மாட்டிடலாமா? லோடிங் ஆகுது கைஸ். லோடிங் ஆனனே திரும்பி நம்ம கேம்குள்ளே போகலாம். சரி கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆச்சு பார்த்தோன்னா நைட் 1 ஆச்சு. நைட் 1னா முதல் இரவுனா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கான முதல் இரவு. நீங்கள் தப்பாக நினச்சிக்கோனா என்னடா வீட்டுக்குள்ள வந்துட்டோம். இதான் கைஸ் அந்த வீடு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிஎஸ்கேவோட ஃபேன். சிஎஸ்கே ஃபேன் மொட்டை பாஸு. டே மொட்டை பாஸ் ஏ மொட்டை பாஸ். இங்கே பாருங்க, கக்கூஸ் இருக்குங்க. கக்கூஸ் உள்ள திறந்து ட்ராப் பண்ணி இங்கே ஃப்ளஷ் இருக்கிறத அமுக்கி விடுவோமா? உள்ளே போயிட்டாங்க, தெரிச்சிட்டு வராங்க. சர்ராச்சலம். சரி உக்காரு, வா வந்து உக்காரு. தெரியாமல் கக்கூஸ்குள்ளே போட்டு ஃப்ளஷ் கொடுத்தேன், டக்குன்னு உள்ளே போயிட்டான். பேபி இப்படின்னா ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. இங்கே இருக்கு பாருங்க பால் டப்பா. டே பால் டப்பா இந்தாடா. என்ன செய்யுங்க, இவனை பாருங்க, திண்டோனே வேலையை காமிக்கிறான். சரி, இவனை தூக்கிட்டு போய் நம்ம இந்த ட்ராயரில் மேலே பெஞ்சு மேலே வச்சுட்டு, இங்கே இருக்க இந்த ஜட்டி என்னடா இங்கேருந்து பீஸ் ஆகணும்? எங்கங்க இருக்கான்? ஏண்டா அங்கேருந்து நடந்தே இங்கே வந்துட்டியாடா? உனக்கு அறிவு இருக்காடா? போட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான், அவனை போய் தூங்க வைக்கணுமா? எங்கடா தூங்க வைக்கணும் ஒன்று? இந்த கதவு லாக்கில் இருக்குது. இது என்ன கதவு? இது என்னன்னு தெரில. இங்கே இதுவாக தான் இருக்கும். அங்கே தாங்க இருக்குது. இந்த பெட்டில் அவனை தூக்கி போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, த பிரின்சஸ் அண்டு த கேட் அப்படின்ற இந்த கதையை ரீட் பண்ணணுமா? இதை உக்காந்து இதை ரீட் பண்ணணுமா? ஓகே, டக்குன்னு ஸ்கிப் பண்ண முடியுமாடா? அவ்வளோதாங்க, கதை முடிஞ்சு. என்னடா கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்காதீங்க, ஏன்னா தூங்கிட்டாங்க. சரி, இப்போ நம்ம என்ன போய் பண்ணணும்? க்ளோஸ் த டோரை மூடிட்டணும். அடுத்து என்ன செய்யணும்? வாட்ச் டிவி பண்ண சொல்கிறாங்க. ஒரு சோஃபாவில் உட்காந்து ஜாலியாக டிவி பார்க்கணும். சரி வாங்க, நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்ப்போம். சிஎஸ்கே vs ஆர்சிபி. என்னங்க ஆடு போட்டாங்க, செம தூக்கமாக வந்துடுச்சு. சரி தூங்கிடுவோம். அது என்னதுங்க, என்னமோ அது ப்ரெஷர் மாதிரி இருக்குங்க, அமுக்குது போல். இவன் எதுக்குங்க அழுகிறான்? எதுக்குடா அழுகிறாடே? எதுக்குடா இப்படி அழுதுகிட்டே இருக்க? ஒரு டிவி பார்க்க விட்றியா நீனா? என்னடா என்னங்க ஆளக்கானா? என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கான்? சாத்தான் குழந்தையே. என்னங்க திரும்பி தூங்க வைக்கணுமா? இந்தாடா, நீ போய் உன் பெட்டில் படுத்துங்க. ட்ராப். திரும்பி கதை சொல்லணுமா? ஃபஸ்ட்டு சரி, நம்ம மயில் பொம்மையை தூக்கிட்டு போய் தருவோம்ன்ட்டு. இந்தா தெரியுதான், பார்த்து ஆட்டு பொம்மை பார்த்தியா? அந்த மாதிரியே அழகா இருக்கு. ஏன்டா உனக்கு பொம்மையை தர மாட்டேங்க? இந்த பூனை பொம்மை மட்டும் இருக்கு, போய் தருவோம். சிரிக்கிறாங்க. சரி, நம்ம போய் என்ன செய்வோம், கதை பூட்டிட்டு திரும்பி போய் வாட்ச் ஓட்டி டிவியை போய் பார்க்கணுமா? சரி, போய் உக்காந்து டிவியை பார்ப்போம். இது என்ன பூனை பொம்மை? பூனை கத்திக்கிட்டே போதுங்க. உக்காந்தானா அதே தான் சொல்கிறாங்க. ஏண்டா மேட்ச் பார்க்கான்னு பார்த்தா ஆடை போட்டு கொலை பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? தூங்கிட்டேங்க ஒரு வழியாக. தூங்கிட்டு முழிச்சிட்டு சொல்கிறேன்.
இது பார்த்தீங்கன்னா திருப்பி லோடிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னா நைட் 2, அதாச்சும் இரவு 2. இரவு 2ன்னா 2வது நாள் அந்த குழந்தைய நம்ம பார்த்துக்கணும். யார் வெளியே ஸ்ட்ரைட்டாக உள்ள விட்டாங்க. எங்கே இருப்பான்? மேலே தான் தூங்கிட்டு இருந்தான். அவனை போய் இப்போ போய் எழுப்பி கூப்பிட்டு வரணுமா? கதை ஆரம்பிக்கலாம். உள்ள அவனும் உள்ள எங்கெங்க இருக்கான் அவன்? பேபிக்கு ஃபுட்டு போடலாம் முடிச்சுட்டு அவன் எங்கே இருக்கான்? கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். என்னடா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன்? நான் இன்னும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு மேட்ச் இருக்கு. கார்ட்டூன்லாம் நீ பார்க்கக்கூடாது. வந்து உட்காருப்போ. சமத்தாக உட்காந்துருக்கணும். எந்திரிச்சேன்னா அவ்வளோதான். ஓகேங்க உட்காரு. என்னடா மூடிடுச்சு. என்னடா பால் டப்பாவை காணோம்? எதுக்கு இதாச்சும் இருக்கா? பால் டப்பாவை காணுங்க. பூனை பால் டப்பா மறந்துட்டு இருக்கு. எடுத்துக்கலாம். ஏலே நான் உள்ளே போனோடனே கதவை பூட்டிடுவியா? சிரிக்காதரா, சிரிக்காத. இங்கே பாருங்க பேண்டுட்டாங்க. சரி உன்னை போயிட்டு இங்கே டயப்பர் இருக்கும், அதை போய் போடுவான். டயப்பர் இன்னும் டயப்பர் கண்ணு முடிச்சு ஓடுது. டயப்பர் ஓடாதரா. அப்புறம் பார்த்துட்டேன் பறக்க விட்டாங்க. இங்கே இருக்கான் பாருங்க. அங்கே பாருங்க இதெல்லாம் போட்டு போகிறான். ஓட மாட்டேன்டே. எங்கடா ஓடுனாலும் ஒன்று ஓட மாட்டேன். இங்கே இருக்கான். கண்ணாடி போட்டுருக்கான். இந்த கதை என்னாலே திறக்க முடியல. எப்படி ஓப்பன் பண்ணா? வா. என்னடா உடச்சிட்டேன். பாவத்தை செவுத்தை உடச்சிட்டான்டா. என்னதான்டா திட்டுவான் லூசு பையில. சரி வா அவனை போய் மாட்டி விட்டுருவோம். என்ன ஆட்டம் போட்ட இப்போ பார்த்தியா? நான் கீழே விட்டான். இப்போ இங்கே இருக்கான் பாருங்க. எடுத்து போட்டு விட்டுருவான் பாவத்தை. அப்பயே சொன்னேன் ஓடாதரா ஓடாதரான்ட்டு. இப்போ பாருங்க என்னாச்சு. என்னடா அங்கே போய் உக்காந்துருக்க? டக்கு நல்லா வச்சியா? மேலே வா. பாருங்க உம்முன்னு இருக்காங்க. இப்படி தூக்கி போட்டுருமா? அழுகுறாங்க. ஐயோ பாவத்தை. இதை போய் தூக்கி போட்டு அவரை பார்க்கணும். பார்த்தீங்களா? திரும்ப உனக்கு கதை சொல்லணுமா? உக்காந்துப்பான். உக்காந்து த பிரின்சஸ் அண்ட் த ரேபிட் எதுக்கு இப்போதான் தள்ளி விட்டுட்டே இருப்போம். என்னாச்சு? என்னடாச்சு உனக்கு? ஆயிடுச்சு பாருங்க கிக்கு பையன். என்னடா அவனுக்கு வேணும் தலைவரே? சரி உனக்கு என்ன வேணும்? இந்த அப்பயே ஆட்டு பொம்மை நல்லா இருக்கும்னு இந்தா நான் தூக்கி போட்டேன். ஒன் டைம் பூனை பொம்மை தான் கொடுத்தான். அமைதியாக இருந்தான். நான் எத்தி விட்டுட்டே இருந்தான். இதை எடுத்துகிட்டு போய் எங்கிட்ட தருவோம். வச்சுக்கா. கீழே வந்துருச்சு. சரி அவன் விளாண்டுப்பான். விடுங்க கதவை பூட்டிட்டு போய் டிவி பார்ப்போம். ஒரே வேலை தான் நம்மளுக்கு. ஒரே ஒரு வேலை தான் நம்மளுக்கு. எதுக்கு இப்போ நான் மேலே வந்து எனக்கு தெரில. மேலே இப்போ தான் படித்தேன். அதுக்குன்னா திருப்பி போய் கதை சொல்லணுமா? ஏண்டா உனக்கு நான் கதை சொல்கிறதுக்கு நானு உன்னோட அப்பனாடா. அந்த புக்கம் இங்கே இருக்குது. எடுத்துகிட்டு போய் உக்காந்துடணும். உக்காந்துட்டு கதை சொல்லணும். அதாச்சும் ஒரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தானா. அவனுக்கு ஒரு முயல் இருந்துச்சான். அவ்வளோதான் கதை. கதை புத்தகம் வேணுமா? வேண்டாமா? என்ன டக்குனு ஃபோன் இவ்வளோ லேக் அடிக்குது எங்களுக்கு. சரி விடுங்க. என்ன செய்யணும்? கதவை பூட்டணும். நெக்ஸ்ட்டு போய் டிவி பார்க்கணும். ஒரே வேலை தான் நம்மளுக்கு. இவனை தூக்கி போட்டுட்டு படுக்க வச்சுட்டு இவனை சோறு கொடுத்துட்டு இவனுக்கு பார்த்தினா நிறையா வேலையை பார்த்துட்டு அப்படி உட்காந்து எவன் டாடி நேரத்துக்கு கதை அடிக்கிறவன் ஓப்பன் பண்ணுவான். என்ன பார்சல் இருக்கு? எவனும் இல்லை. பார்சலை எடுத்துகிட்டு போய் என்னடா பொம்மை சாமி கீழே விழுகுது. வாட் இஸ் திஸ்? சரி காய்ஸ், நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா
இது அப்படியே டைனிங் டேபிள் இதான் நினைக்கிறேன். இதில் வச்சுட்டு அப்படியே திரும்பி போய் தூங்கணும். சரி டிவி பார்க்கணும். உட்காந்து டிவி பார்ப்போம். அதுக்காக முக்கியமான விஷயம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். அப்படியே நான் தூங்கிடுவோம். என்னங்க ஓடுது ஏதோ அவன் மண்டையில் பாருங்கள் சூரியன் இருக்குங்க. சூரியன் இருக்கு அவன் மண்டையில். அவன் மண்டையில் எப்படி சூரியன் வந்துச்சு தெரில. சரி காய்ஸ், இதோட இந்த கேமை முடிச்சுக்கலாம். ஒரு லென்த்தாக போயிடுச்சு. இதோட இந்த கேம் முடிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ஒரு பார்ட் 2 போடுறேன். சரி காய்ஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். நான் தான் உங்கள் 3D கேமர். போயிட்டு வரவா?